வணக்கம். இன்னைக்கு நாம ஆயிரக்கணக்கான வருஷங்கள் பழமையான ஒரு பதிவை எடுத்து ரொம்ப ஆழமா அலச போறோம். இது ஏதோ ஒரு சாதாரண பழங்கால புத்தகம் கிடையாதுங்க. ஒரு மனிதன் தன்னோட இருளான சூழ்நிலையில இருந்து எப்படி நம்பிக்கையையும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் நோக்கி பயணம் செஞ்சார் அப்படிங்கிற நிஜமான கதை. வாங்க இந்த சுவாரஸ்யமான பயணத்துக்குள்ள நாமளும் சேர்ந்து போகலாம். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சங்கீதம் 43ல வர இந்த வார்த்தைகள் ஒரு மனுஷன் விரக்தியின் உச்சியில தனக்குத்தானே கேட்டுக்கிற ரொம்பவே ஆழமான வேதனையான ஒரு கேள்வி. நம்ம இன்றைய பதிவு இந்த உணர்வுபூர்வமான உச்சக்கட்டத்திலிருந்து தான் ஆரம்பிக்க போகுது. ஒரு மனுஷனோட மனசுக்குள்ள நடக்கிற அந்த மாபெரும் போராட்டத்தை இதைவிட சிறப்பா சொல்லிட முடியாது இல்லையா? சரி, இதை எழுதினவர் ஏன் இந்த அளவுக்கு மனமுடைந்து போனார்னு நாம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது ஏதோ ஒரு அறையில உட்கார்ந்து கற்பனையா எழுதப்பட்ட கவிதை கிடையாது. இது வரலாற்றோடு சம்பந்தப்பட்ட ஒரு நிஜமான மனிதனின் அவலக்குரல். இதோட பின்னாடி என்னன்னு பாத்தீங்கன்னா, இது தாவீது ராஜா எழுதுனது. தன்னோட சொந்த மகனான அப்சலோமுக்கு பயந்து அவர் எருசலேமை விட்டு உயிருக்கு தப்பிச்சு ஓடின சமயத்துல எழுதப்பட்டதுன்னு சொல்லப்படுது. கொஞ்சம் நினைத்து பாருங்க. ஒரு பெரிய அரசன் தன்னோட சொந்த ஊரை அரியணைய விட்டு துரத்தப்படுறார். அந்த மிகப்பெரிய இழப்பையும் பிரிவோட வலியையும் தான் இந்த வரிகள் நமக்கு அப்படியே கடத்துது. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த 43ஆம் அதிகாரம் தனித்து நிக்கல. இதுக்கு முன்னாடி வர்ற 42ஆம் அதிகாரத்தோட இது ரொம்ப நெருக்கமா இணைஞ்சிருக்கு. இந்த ரெண்டு பகுதிகளுக்கும் இடையில நிறைய வார்த்தை ஒற்றுமைகள் இருக்கிறத கவனிக்கலாம். இது ரெண்டுமே சொல்ல வர்ற அந்த முக்கியமான மைய கருத்து என்ன தெரியுமா? கடவுளோட பிரசன்னத்தை இழந்த ஒருத்தனோட கூக்குரல். கேட்கும் போதே எவ்ளோ பெரிய வலியா இருக்கு பாத்தீங்களா? இந்த இழப்போட வலி என்னன்னு இப்போ ஓரளவுக்கு நமக்கு புரிஞ்சிருக்கும். இந்த துக்கத்தையும் ஏங்குற தவிப்பையும் அவர் எப்படி தன்னோட வார்த்தைகள்ல வெளிப்படுத்துறாருன்னு இப்போ நாம பார்க்கலாம். அவருடைய உணர்வுகள் ரொம்பவே தத்ரூபமா இருக்கும். 2வது வசனத்துல அவர் இப்படி கதறார். என் அரணாகிய தேவன் நீர், ஏன் என்னை தள்ளி விடுகிறீர்னு கேக்குறார். ஒரு பக்கம் சுத்தி இருக்கிற எதிரிகளால ஏற்படுற ஒடுக்கம், இன்னொரு பக்கம் தாம் முழுசா நம்பியிருந்த கடவுளே தன்னை கைவிட்டுட்டாரோ அப்படிங்கிற ஒரு பயம், வலி. இந்த ஆழமான ஏமாற்றத்தையும் மன உளைச்சலையும் இந்த வார்த்தைகள் நமக்கு கண்முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட இந்த வரிகள் இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையோட எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு நாம யோசிக்கணும். இந்த உரை நம்மள பார்த்து ரொம்ப நேரடியான ஒரு கேள்வியே கேக்குது. நீங்களும் பாவத்தினாலையும் வாழ்க்கை போராட்டங்களினாலையும் துப்பத்தோட தடுமாறிட்டு இருக்கீங்களா? இதுக்கான பதில் ரொம்பவே தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு. கடவுள் ஒருபோதும் நம்மளை தள்ளி விடுறவர் கிடையாதுங்கிறத இந்த உரை உறுதிப்படுத்துது. தன்னிடம் வர யாரையும் அவர் புறக்கணிக்க மாட்டார். அப்போ இந்த இடைவெளி எங்கிருந்து வருது? ஏசாயா தீர்க்கதரிசி சொல்ற மாதிரி நம்மளோட சொந்த தவறுகளும் பாவங்களும் தான் அவரை விட்டு நம்மை தூரமாக்கிடுது. நாம கைவிடப்பட்டதா நினைக்கும் போது உண்மையிலேயே அந்த இடைவெளியை உருவாக்குனது நாம கூட இருக்கலாம் அப்படிங்கறத இது ரொம்ப அழகா சுட்டி காட்டுது. ஓகே, இப்ப பிரச்சனை என்ன, அந்த இடைவெளிக்கான காரணம் என்னன்னு நமக்கு தெளிவா புரிஞ்சிடுச்சு. அப்போ இதுக்கான தீர்வு தான் என்ன? இந்த துக்கத்திலிருந்து வெளியே வந்து வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் தேடுற அந்த திருப்பு முனைய நாம இப்ப பார்க்கலாம். ஒட்டுமொத்த பகுதியிலையும் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட். உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியறலும் அவைகள் என்னை நடத்தி அப்படின்னு அவர் கேட்கிறார். இதுக்கு முன்னாடி வரைக்கும் தன்னோட துக்கத்தையும் சுத்தி இருக்கிற பிரச்சனைகளையும் மட்டுமே பார்த்துட்டு இருந்தவர் இப்போ மேல பார்த்து தெய்வத்தோட வழிகாட்டுதல கேட்க ஆரம்பிக்கிறார். பிரச்சனையிலிருந்து பார்வையை விலக்கி தீர்வை நோக்கு பாக்குற இந்த மாற்றம் இருக்கு பாருங்க, அது உண்மையிலே ரொம்ப அபாரமானது. சரி, அந்த வெளிச்சமோ சத்தியமோ தன்னை எங்க கொண்டு போனோன்னு அவர் கேட்கிறார். உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் வாசஸ்தலங்களுக்கும் அப்படின்னு அவர் மன்றாடுறார். வெளிப்படையா பார்த்தா இது அவர் பிரிஞ்சு வந்த எருசலேம் நகரத்தை குறிக்குது. ஆனா உண்மையிலே அவர் ஏங்குறது வெறும் ஒரு நிலப்பகுதிக்காக இல்லைங்க, கடவுளோட நேரடியான பிரசன்னத்துக்காக. ஒரு பௌதிக இடத்துக்கு திரும்பி போறதை விட இறைவனின் பிரசன்னத்துக்குள்ள போறதுக்கு தான் அவர் ரொம்ப ஆழமா ஆசைப்படுறார். அந்த பிரசன்னம் கிடைக்கும்போது என்ன நடக்கும்? இருள்ல இருந்து எப்படி ஒருத்தர் ஆனந்த மகிழ்ச்சிக்கு மாற முடியும் அப்படிங்கறத இந்த இறுதி பகுதி நமக்கு ரொம்ப தெளிவா விளக்குது. இதுல 3 தெளிவான ரொம்பவும் பிராக்டிக்கலான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. முதல் படி கர்த்தருக்கு காத்திருப்பது. 2வது அவரை துதிப்பது. இப்படி நீங்க செய்யும்போது 3வது கட்டமா அவர் உங்களுடைய எல்லா கலக்கத்தையும் நீக்குவார். வாழ்க்கையோட இருண்ட காலங்களை கடந்து வர்றதுக்கு இது எவ்வளவு எளிமையான ஆனா அதே சமயம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிமுறை இல்லையா? இதுல நம்ம கவனிக்க வேண்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு.
நம்ம வெறும் ஆபத்து காலத்துல உதவிக்காக மட்டும்தான் இறைவன் அணுகுறோமா? இல்ல அவர் நமக்கு வெறும் அடைக்கலமா மட்டும் இல்லாம நம்மளோட ஆனந்த மகிழ்ச்சியாவும் இருக்காரா அப்படின்னு நாமே கேட்டுக்கணும். அப்படி இல்லனா நாம இன்னும் அவர்கிட்ட நெருங்கி போகணும். அவருடைய பிரசன்னத்தை முழுமையாவும் தீவிரமாவும் தேடணும். இப்போ நாம ஆரம்பத்துல பார்த்த அந்த உணர்வுபூர்வமான கட்டத்துக்கே மறுபடியும் வருவோம். தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஆரம்பத்துல ஏன் கலங்குகிறாய் அப்படின்னு ரொம்பவும் விரக்தியில தொடங்கின அதே மனிதன் இப்போ எவ்வளவு உறுதியான நம்பிக்கையோட இத சொல்றாருன்னு கவனிச்சிங்களா? இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வர்ற நிஜமான பயணம் இதுதாங்க. இந்த ஒட்டுமொத்த அலசலிலிருந்தும் நம்ம எடுத்துக்க வேண்டிய மிக ஆழமான கேள்வி ஒன்னே ஒண்ணுதான். கடவுள் நமக்கு உண்மையிலேயே ஆனந்த மகிழ்ச்சியா இருக்காரா? இந்த கேள்விய மனசுல வச்சுட்டு கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை பயணத்தையும் உங்கள் நம்பிக்கையையும் சீர்தூக்கி பார்க்க இது ஒரு அருமையான தொடக்கமா இருக்கட்டும். மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான அலசலோட உங்களை சந்திக்கிறேன்.